ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வருடத்திற்கான முதல் சந்திர கிரகணத்தை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். அதாவது வருடத்தில் மொத்தம் 2 சந்திர கிரகணங்கள், 2 சூரிய கிரகணங்கள் நடைபெறும். இந்த 2024ஆம் வருடத்திற்கான முதல் சந்திர கிரகணம் எந்த நாளில் நடைபெறப் போகின்றது? இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியுமா? அப்படி தெரியும் என்றால் இந்த கிரகணம் நடைபெறும் சரியான நேரம் என்ன? இந்த சந்திர கிரகணம் நடைபெறும் போது அந்த நாளில் எந்த நேரத்தில் இருந்து கிரகண தீட்டை நாம் அனுஷ்டிக்க வேண்டும்? மிக மிக முக்கியமாக இந்த சந்திர கிரகணம் நடைபெறுகின்ற இந்த நாளில் கர்ப்பவதியாக இருக்கின்ற பெண்கள் எந்தெந்த காரியங்களை செய்யக்கூடாது? அதே மாதிரியே இந்த சந்திர கிரகணம் நடைபெறும் போது அந்த நாளில் கண்டிப்பாக அனைவருமே சில வகையான பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். இந்த சந்திர கிரகணம் நடைபெறுகின்ற நாளில் நீங்கள் பரிகாரம் செய்வதனால் உங்களுக்கு ஏற்பட போகின்ற கிரகண தோஷம் என்பது முற்றிலும் விலகிவிடும். ஆகவே இந்த 2024ஆம் வருடத்தில் நடைபெறப் போகின்ற சந்திர கிரகணம் எந்த நாளில் நடைபெறப் போகின்றது? அந்த நாளில் நாம் எந்த முறையில் கிரகண தீட்டை அனுஷ்டிக்க வேண்டும்? அந்த நாளில் நாம் எந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். ஒரு சிறிய வேண்டுகோள், இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம். வருடத்தில் மொத்தம் 4 கிரகணங்கள் நடைபெறும். அதில் 2 சூரிய கிரகணங்கள், 2 சந்திர கிரகணங்கள். இந்த 2024ஆம் வருடத்திற்கான முதலாவது சந்திர கிரகணம் எந்த நாளில் நிகழப்போகின்றது? இந்த சந்திர கிரகணம் நடைபெறும் போது கர்ப்பவதியாக இருக்கின்ற பெண்கள் எந்தெந்த காரியங்களை கட்டாயமாக தவிர்க்க வேண்டும்? நம்முடைய முன்னோர்கள் சில வகையான காரியங்களை கர்ப்பவதியாக இருக்கின்ற பெண்கள் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அந்த காரியங்களை எல்லாம் கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்க வேண்டும். இந்த காரியங்களை தவிர்ப்பதினால் வயிற்றில் இருக்கின்ற குழந்தை மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த சந்திர கிரகண நாட்களில் கிரகணம் இந்தியாவில் தெரிந்தாலும் சரி அல்லது தெரியாமல் போனாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக இந்த காரியங்களை மட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். கிரகணம் என்பது உலகம் முழுவதும் ஒரே கிரகணமாக இருக்கப் போகின்றது. ஆகவேதான் இந்த சந்திர கிரகணம் நடைபெறும்போது நமது நாட்டில் தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் கண்டிப்பாக கர்ப்பவதியாக இருக்கின்ற பெண்கள் இந்த காரியங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும். அதே மாதிரியே இந்த கிரகணம் என்பது உலகத்தில் எந்த இடத்தில் நடைபெற்றாலும் அனைவருமே சில வகையான பரிகாரங்களையும் செய்து கொள்ள வேண்டும். சில பேர் சொல்வார்கள், நமது நாட்டில் கிரகணம் நிகழப்போவது கிடையாது, ஆகவே நாம் இந்த பரிகாரங்களை செய்து கொள்ள தேவையில்லை என்று. உலகத்திற்கு எப்படி ஒரு சூரியன் ஒரு சந்திரன் இருக்கின்றதோ அதே மாதிரி தான் இந்த கிரகணம் எந்த மூலையில் நடைபெற்றாலும் அதற்கு உண்டான பரிகாரத்தை நாம் அனைவருமே செய்து கொள்ள வேண்டும். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக தோஷங்கள் என்பது முற்றிலும் விலகிவிடும். நிறைய பேர் சொல்வது, நமது நாட்டில் தெரியவில்லை, நாம் எதற்காக இந்த கிரகணத்திற்கான தீட்டை அனுஷ்டிக்க வேண்டும், இந்த கிரகணத்திற்கான பரிகாரத்தை நாம் செய்ய வேண்டும் என்று. நமது நாட்டில் கிரகணம் தெரியவில்லை என்றால் நீங்கள் தீட்டை அனுஷ்டிக்க வேண்டும் என்று சாஸ்திரம் கிடையாது. ஆனால் இந்த சந்திர கிரகணம் எந்த இடத்தில் நடைபெற்றாலும், நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த சந்திர கிரகணமோ சூரிய கிரகணங்களோ நடைபெறும் போது அதற்கு உண்டான பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக இந்த 2024ஆம் வருடத்தில் நிகழப்போகின்ற சந்திர கிரகணம் என்பது அதீத சக்தி வாய்ந்த நாளில் நிகழப்போகின்றது. அதாவது இந்த 2024ஆம் வருடத்திற்கான முதல் சந்திர கிரகணம் பங்குனி உத்திரமான அந்த நாளில்தான் நடைபெறப் போகின்றது. அதைவிட அதீத சக்தி வாய்ந்த தினம் என்பது ஹோலி பண்டிகை ஆகும். இந்த ஹோலி பண்டிகையுடன் பங்குனி உத்திரமும் சேர்ந்து வருகின்ற நாளில்தான் இந்த வருடத்திற்கான முதல் சந்திர கிரகணம் என்பது நிகழப் போகின்றது. இந்த சந்திர கிரகணம் நிகழப்போகின்ற சரியான நேரம் என்பது பங்குனி உத்திர தினமான, அதாவது ஹோலி பண்டிகை தினத்தன்று காலை 10:24 ஆரம்பம் ஆகிறது. இந்த சந்திர கிரகணம் முடியும் நேரம் மதியம் 3:00
2 நிமிடத்திற்கு முடிவடைகிறது. ஆக இந்த சந்திர கிரகணம் என்பது குறைந்தது 4 மணி நேரம் நிகழப்போகின்றது. இந்த சந்திர கிரகணம் நடைபெறுகின்ற இந்த நாளில் கட்டாயமாக கர்ப்பவதியாக இருக்கின்ற பெண்கள் சில வகையான காரியங்களை தவிர்க்க வேண்டும். அந்த காரியங்கள் என்னென்ன என்று பார்க்கலாம். இந்த முதலாவது சந்திர கிரகணம் உலகத்தில் எந்த இடத்தில் நடைபெற்றாலும் கண்டிப்பாக இப்போ நான் சொல்ல போகின்ற இந்த காரியங்களை கர்ப்பவதியாக இருக்கின்ற பெண்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். முதலாவதாக கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. நிறைய பேர் காய்கறிகள் கட் பண்ணுவார்கள், பழங்கள் கட் செய்வார்கள். ஆக இந்த நேரத்தில் நீங்கள் காய்கள் நறுக்குவதையோ பழங்கள் நறுக்குவதையோ தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஊசி நூல் வைத்து எந்த ஒரு துணியை தைப்பதையோ அல்லது ஊசியை பயன்படுத்தி வேறு ஏதாவது காரியங்கள் செய்வதையோ தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரியே இந்த நேரத்தில் கத்திரிக்கோலை வைத்து துணிகளை கட் பண்ணுவதோ அல்லது வேறு ஏதாவது கட் செய்வதையோ தவிர்த்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக இந்த முதலாவது சந்திர கிரகண தினத்தன்று காலை 10 மணி 24 நிமிடத்திலிருந்து மதியம் 3 மணி 2 நிமிடம் வரை ஊக்கு என்கின்ற இந்த சேஃப்டி பின்னையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் இந்த நேரத்தில் புடவை கட்டும்போது பின் செய்கிறேன் அல்லது பிளவுஸுக்கு ஊக்கு போடுகிறேன், ஏதாவது ஒரு வழியாக இந்த ஊக்கு என்கின்ற சேஃப்டி பின்னை பயன்படுத்துவார்கள். அதையும் நீங்கள் இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரியே இந்த நேரத்தில் தேங்காய் உடைக்க கூடாது. இந்த மாதிரியான காரியங்களை நீங்கள் செய்யாமல் இருந்தால் வயிற்றில் இருக்கின்ற குழந்தை கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும். அந்த குழந்தைக்கும் இந்த கிரகணத்தினால் எந்த ஒரு தாக்குதலும் ஏற்படாது. அடுத்ததாக இந்த சந்திர கிரகணம் நடைபெறுகின்ற நாளில் நாம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள். இந்த பரிகாரங்கள் என்பது அனைவருமே செய்ய வேண்டும். இந்த ராசிக்காரர்கள் அந்த ராசிக்காரர்கள் என்று கிடையாது. இந்த வருடத்தில் நிகழப்போகின்ற முதலாவது சந்திர கிரகணம் என்பது கன்னி ராசியில் நிகழப்போகின்றது. ஆகவே இந்த நாளில் நீங்கள் அனைவருமே கண்டிப்பாக உங்களது வீட்டு அருகாமையில் இருக்கின்ற ஏதாவது ஒரு சிவன் கோவிலுக்கு சென்று காய்ச்சாத பால் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். அதே மாதிரியே இந்த நாளில் வெள்ளை நிறம் கொண்ட பொருட்களை நீங்கள் கோவிலில் இருக்கின்றவர்களுக்கு தானமாக தரலாம். அப்படி இல்லை என்றால் உங்களது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் தானமாக தரலாம். வெள்ளை நிறம் கொண்ட பொருள் என்பது வஸ்திரமாக இருக்கலாம், பூவாக இருக்கலாம், அரிசியாக இருக்கலாம், பால், தயிர், உப்பு. கல் உப்பை நீங்கள் தானமாக தருகிறீர்கள் என்றால் அவர்களுடைய கையில் தராமல் தரையில் வைத்து விடுங்கள். இந்த மாதிரி வெள்ளை நிறம் கொண்ட எந்த ஒரு பொருளையும் நீங்கள் தானமாக தரலாம். அடுத்ததாக இந்த நாளில் நீங்கள் அதாவது பங்குனி உத்திரத்துடன் வருகின்ற இந்த முதலாவது சந்திர கிரகண தினத்தன்று கண்டிப்பாக முருகன் கோவிலுக்கு சென்று விபூதி தர வேண்டும். வெள்ளை நிறம் கொண்ட மல்லிகை பூவையும் தரலாம். இந்த 2 பொருட்களையும் நீங்கள் கோயிலுக்கு எடுத்து சென்று அங்கு இருக்கின்ற குருக்களிடம் கொடுத்தாலே கண்டிப்பாக அவர் அதை முருகனுக்கு சாத்தி உங்களுக்கு முருகனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி தருவார். மறக்காமல் இந்த முதலாவது சந்திர கிரகண தினத்தன்று அனைவருமே நான் மேலே சொன்ன இந்த பரிகாரங்களை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். சரி, இப்போ நாம் இந்த 2024ஆம் வருடத்தில் நிகழப்போகின்ற முதலாவது சந்திர கிரகணம் நமது நாட்டில் தெரியுமா என்றால் கண்டிப்பாக தெரியாது. அதாவது இந்தியாவில் இந்த முதலாவது சந்திர கிரகணம் நடைபெறாது. இந்த சந்திர கிரகணம் நமது நாட்டில் நிகழாது என்றாலும் அதற்கு உண்டான பரிகாரங்களை நாம் கட்டாயமாக அனைவருமே செய்து கொள்ள வேண்டும். இந்த கிரகணங்கள் என்பது சில பேருக்கு நன்மையை தரும், சில பேருக்கு தீமையை தரும். ஆகவே தான் அனைவருமே இந்த நாளில் பரிகாரத்தை செய்து கொண்டு இந்த நாளில் நீங்கள் சந்திர பகவானின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நாம் இந்த வருடத்திற்கான முதலாவது சந்திர கிரகணம் எந்த நாளில் நடைபெறப் போகின்றது என்று பார்க்கலாம். இந்த 2024ஆம் வருடத்திற்கான முதல் சந்திர கிரகணம் 25/3/2024 திங்கள் கிழமை என்று
பங்குனி உத்திர தினத்தன்று நடைபெறப் போகின்றது. ஆகவே இந்த நாளில் நீங்கள் மறக்காமல் அனைவருமே சந்திர கிரகணத்திற்கான பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும். இந்த சந்திர கிரகணம் என்பது நமது நாட்டில் தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி அனைவருமே இந்த கிரகணத்திற்கான கிரகண பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும். இந்த கிரகணம் என்பது நமது நாட்டில் தெரியாது, அதாவது இந்தியாவில் இந்த கிரகணம் நடைபெறாது. ஆகவே இந்த கிரகணத்திற்கான கிரகண தீட்டும் அனுஷ்டிக்க தேவை இல்லை. ஆனால் இந்த கிரகணம் எந்த இடத்தில் நடைபெற்றாலும் நாம் அனைவருமே இந்த கிரகணத்திற்கு உண்டான பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சந்திர கிரகணமாக இருக்கட்டும் சூரிய கிரகணமாக இருக்கட்டும் அந்த கிரகணத்தினால் ஏற்படுகின்ற தாக்கம் சில பேருக்கு நன்மையை தரக்கூடும், சில பேருக்கு தீமையை தரக்கூடும். ஆகவே தான் இந்த சந்திர கிரகண நாளன்று நாம் மேலே சொன்ன இந்த பரிகாரங்களை அனைவருமே கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும். இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.